பாடுவோம் ஒரு மனதாய் துடி தொழுவோம் புகழ் பெரியாய் இறை குலமே எழுவோம் இறை அரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் இருளின் ஆட்சியை நொடியடிப்போம் அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம் இறைவன் மைந்தனே பரிபொருளாய் தன்னை இழந்து தியாகமளித்தோம் சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம் இறை குலமே எழுவோம் இறை அரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி இந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறப்பாக இந்த நாளை தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய அருட்கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமாக பல்வேறு வழிகளிலே வழிநடத்தி வருகிறது. ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, கிருபைக்காக, அருளுக்காக சிறப்பாக இந்த பலியை நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நன்றி சொல்லி இந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற போது சிறப்பாக வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். நல்ல மருத்துவனாக ஆண்டவர் அவர்களுக்கு அருகிலே இருந்து தம்முடைய குணப்படுத்தும் கரங்களினாலே தொட்டு அவர்களுடைய நோய் நொடிகளை குணப்படுத்தி நிறைவான ஆசீரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் இன்றைய நாளிலே இறந்து போய் நினைவு கூறப்படுகின்றவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் நித்திய சம்பாவனையிலே அவர்களுக்கு இளைப்பாற்றுதல் அளிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினங்களையும் தங்களுடைய திருமண ஆண்டு விழாக்களையும் கொண்டாடுகிறவர்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவர் தொடர்ந்தும் அவர்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய வலிய கரங்களுக்குள்ளே வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் நெடும் பயணம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். இன்னும் இந்த பலியிலே சிறப்பான முறையிலே உலகிலே அமைதி மலர வேண்டும் என்று சொல்லியும் எங்களுடைய நாட்டில் இருக்கிற தலைவர்கள் ஞானத்தோடு மக்களை வழிநடத்தி செல்லுகிற ஞானத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் எங்களுடைய குடும்பங்களிலே அமைதி தங்கவும் தொழில்துறைகளிலே நாங்கள் சிறந்தோங்கவும் ஆண்டவருடைய அருட்கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் சிறப்பான முறையிலே இந்த பலியிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி இணைந்திருக்கிற நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து சுபிப்போம். இந்த உன்னதமான கல்வாரி பலியை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக்கொடுக்க எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ளுவோம். இந்த பலியிலே ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிற அருள் ஆசீரை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள அதற்கு தடையாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்திருக்கிற குறை குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து
எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த எல்லாம் வல்ல இறைவா, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீரென்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எந்த காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற சுதனம் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறைவசனங்கள் 8 தொடக்கம் 13, அதிகாரம் 23, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 3 வரை. அந்நாள்களில் தலைமை குரு இல்க்கியா எழுத்தன் சாப்பானை நோக்கி, ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்நூலை சாப்பானிடம் கொடுக்க அவனும் அதை படித்தான். பின் எழுத்தன் சாப்பான் அரசரிடம் வந்து பதில் மொழியாக, அரசே, அடியார்கள் கோவிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் இல்லத்தில் வேலை செய்வோரின் மேற்பார்வையாளரிடம் கொடுத்து விட்டனர் என்று சொன்னான். மேலும் அவன் அரசரிடம், குரு இல்க்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்துள்ளார் என்று கூறி அரசர் முன்னிலையில் அதை படித்து காட்டினான். அரசர் சட்ட நூலின் வார்த்தைகளை கேட்டதும் தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். பின் குரு இல்க்கியாவையும் சாப்பானின் மகன் அகிகாமையும் மீகாயாவின் மகன் அக்கோரையும் எழுத்தன் சாப்பானையும் அரச அலுவலன் அசாயாவை நோக்கி, அரசரிட்ட கட்டளை இதுவே, நீங்கள் போய் என்னை குறித்தும் மக்களை குறித்தும் யூதா முழுவதை குறித்தும் கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டவரின் திருவுளத்தை தெரிந்து வாருங்கள். ஏனெனில் இந்நூலில் நமக்காக எழுதப்பட்டுள்ளவற்றிற்கு நம் மூதாதையர்கள் செவி கொடுக்கவும் இல்லை, அவற்றின்படி நடக்கவும் இல்லை. எனவே ஆண்டவரின் சினம் நமக்கெதிராக கொழுந்துவிட்டு எரிகிறது என்றார். அரசரது அழைப்புக்கிணங்கி யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த பெரியோர்கள் யாவரும் அவரிடம் வந்து குழுமினர். அப்பொழுது அரசரும் யூதா நாட்டினர் அனைவரும், எருசலேம் குடிகள் அனைவரும், குருக்களும் இறைவாக்கினரும், சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தனர். அரசரோ ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார். அரசர் தூணருகில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும் அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைப்பிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார். மக்களும் அவ்வுடன்படிக்கைக்கு உடன்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைப்பிடிப்பேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைப்பிடிப்பேன். ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ளச் செய்யும். தன்னலத்தை நாட விடாதேயும்.
ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும். உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வளித்தருளும். உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன். நீர் நீதி உள்ளவராயிருப்பதால் எனக்கு வாழ்வளியும். ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல் நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறைவசனங்கள் 15 தொடங்கி 20 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயலை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எறியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யார் என அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டு கொள்ளுவீர்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளிலே, ஒரு மனிதனுடைய வாழ்விலே 2 பக்கங்கள் இருக்கிறது. ஒன்று வெளியரங்காக நாங்கள் பார்க்கக்கூடிய பக்கம், அவருடைய செயல்பாடு, அவருடைய நடவடிக்கை, அவருடைய பேச்சு. இப்படி அந்த வெளியிலே தெரிகிற விடயங்களை நாங்கள் கவனிக்க முடியும். அது ஒரு மனிதனுடைய வாழ்விலே இருக்கிற மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அதே நேரத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்விலே உள்ளுக்குள்ளே இருக்கிற விடயங்களும் இருக்கிறது. அதை இலகுவிலே யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற விடயங்கள் அவனுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் வெளிப்படையாக இருக்கும். ஒருவர் தன்னுடைய செயல்பாடுகளை நல்லதாக செய்து கொண்டு, நல்லதாக நடித்து கொண்டு அவருடைய உள்ளத்துக்குள்ளே தீமையான எண்ணங்களோடு கூட இருக்கலாம். உள்ளுக்குள்ளே இருக்கிறதை நாங்கள் யாருமே அறிந்து கொள்ள முடியாது, உடனடியாக அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அது எல்லாம் வெளிப்படும். ஒருவர் நீண்ட காலத்திற்கு நடிக்க முடியாது. தன்னுடைய செயல்களை நல்ல செயல்களாக, தீயவராக இருந்து கொண்டு நல்லவராக நீண்ட காலம் நடிக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்திலே அது வெளிப்படும். நாங்கள் நல்லவர்களாக இருந்தால் எங்களுடைய செயல்பாடுகளும் நல்லவையாகவே இருக்கும். நல்ல மரங்கள் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். ஒருவருடைய வாழ்விலே அவர் செய்கிற விடயங்களை பார்க்கிற போது அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய பெற்றோர் யார்,
அவர் நல்ல குடும்பத்திலே இருந்து வருகிறாரா அல்லது ஒரு பிழையான பழக்க வழக்கம் கொண்ட இடத்திலே இருந்து வருகிறாரா என்று சொல்லி இலகுவில் அறிந்து கொள்ள முடியும். ஒருவருடைய செயல்பாட்டை நாங்கள் பார்க்கிற போது ஒருவருடைய வாயிலே இருந்து வருகிற சொற்கள் கூட அவருடைய அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கிற தன்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துவதாக நிச்சயமாக அமைந்திருக்கும். ஆகவே ஒருவரை நாங்கள் அவருடைய வெளியார்ந்த அடையாளங்களை வைத்து இலகுவிலே அடையாளப்படுத்தி விட முடியாது. காலப்போக்கில் தான் அது வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரியும். ஆண்டவர் இயேசு நற்செய்தி வாசகத்திலே சொல்லுவார், இவர்களை குறித்து எச்சரிக்கை ஆகிறீர்கள், போலி இறைவாக்கினர்களை குறித்து எச்சரிக்கை ஆகிறீர்கள். அவர் இறைவாக்கினர்கள் போல நல்லவர்கள் போல அவர்கள் தோன்றுவார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகிறார்கள், உள்ளேயோ ஓநாய்கள் போல் இருப்பார்கள். வெளியிலே நல்லவர்கள் போல் நடிப்பார்கள், ஆனால் அவருடைய உள்ளத்துக்குள்ளே ஓநாய்களுடைய குணங்கள் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படுத்தப்படும் அவர்களுடைய செயல்களிலே இருந்து. அவர்கள் நீண்ட காலத்திற்கு வெளிவிடக்காரர்கள் போல நடிக்க முடியாது. அதனால் அவர்களுடைய செயல்கள் எல்லாம் வெளியிலே வரும் காலம் செல்ல செல்ல. ஆகவே அவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு எங்களுக்கு இந்த சிந்தனையை தருவதோடு எங்களுடைய உள்ளார்ந்த வாழ்வையும் நாங்கள் ஒரு தடவை உள்ளுக்குள்ளே சென்று பார்க்க சிறப்பான விதத்தில் எங்களை அழைத்து நிற்கிறார். நாங்கள் நடிகர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, நல்லவர்கள் போல எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் நடிப்பு திறன்மிக்க செயல்பாடுகளாக நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோமா, அல்லது உண்மையிலேயே எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே நல்லவை நிறைந்திருக்கிறதா? இந்த ஆழமான கேள்வியை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே கேட்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களை பற்றி ஆண்டவர் இயேசு சொன்னாலும், மற்றவர்கள் இப்படி வரும்போது அவதானமாக இருங்கள், கவனமாக இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சொன்னாலும், இந்த கருத்துக்களோடாக ஆண்டவர் எங்களுடைய வாழ்வையும் ஒரு தடவை சீர் செய்து பார்க்க, உள்ளுக்குள்ளே சென்று பார்க்க சிறப்பான ஒரு அழைப்பை தருகிறார். நாங்கள் நல்லவர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நல்லவையாக இருக்கும். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே பலர் ஏமாற்று வித்தைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இலகுவில் நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. பலர் உதவி என்று சொல்லி வருவார்கள், ஆனால் அந்த உதவிகளை அவர்கள் விரயமாக்குவார்கள். நடிப்போடு வருகிற போது உண்மையிலேயே உதவியிலே இருக்கிற ஒருவருக்கு நாங்கள் உதவி செய்ய சில வேளைகளிலே தயங்குகிறோம். இப்படியான நிகழ்வுகளோடு எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கண்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். அவை சிறப்பான விதத்தில் நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இந்த ஞானத்தை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். நல்லவர்கள் யார், தீமையானவர்கள் யார் என்கின்ற இனம் கண்டு அதற்கேற்ற விதமாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்ளுகிற ஞானத்தை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் சொல்லி மன்றாடுவோம். சிறப்பாக நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, நாங்கள் நல்லவர்களாக, இந்த நல்லவைகளை எங்களுடைய வாழ்விலே செயலாக வெளிப்படுத்துகிற, பல மடங்கு கனி கொடுக்கிற நல்ல உள்ளம் கொண்டவர்களாக வாழுகிற வல்லமையையும் ஆசிரியையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே சிறப்பான முறையிலே மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து சபிப்போம். காத்து பராமரிக்கும் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமக்குரிய சான்று வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காத்து பராமரிக்கும் அன்பு இறைவா, எங்கள் கடின உழைப்பின் மூலம் குடும்பங்களின் வாழ்வு மலரவும் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் மதித்து நல்வாழ்வு வாழவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்று இறைவா, இன்றைய உலகில் அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, நேர்மை போன்ற மனிதநேய பண்புகள் மக்களிடையே பெருக வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் பரம்பொருளே இறைவா, இளையோரின் நல்வாழ்விற்காகவும் அவர்கள் இளமையில் ஆன்மீகத்திலும் சமூகத்திலும் நல் மனப்பாங்குடன் ஈடுபட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களுடைய கண்களை நாங்கள் மூடி சிறப்பாக எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து சபிப்போம்.
வல்லமை நிறைந்துள்ள தகப்பனே இறைவாம், மீண்டும் ஒரு நாளிலே அருமையான இந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவரே, நாங்கள் பலி நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சன்னிதானத்திற்கு அழைத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நேரத்திற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமாக எங்களை நீர் காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் சிறப்பாக இந்த பலியிலே ஆண்டவரே, நாங்களும் பலவிதமான தேவைகளோடு உம்முடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நல்ல தகப்பனே, நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவிழத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களில் காணிக்கைகளை உமக்கு அளித்திடு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்றுத்தர தம்முடைய கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித நினைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும்
இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக. நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். வாழும் வழியும் பழங்கள் சேர்க்கும் மறுமருந்து, வாழும் வழியும் எனக்கு பழங்கள் சேர்க்கும் மறுமருந்து, உறவை வளர்க்கும் இருந்து, உறவை வளர்க்கும் இருந்து, நிறைவை வளர்க்கும் அருளமுது, பாடுவேன் பாடுவேன் அரசிந்து, பாடிடு பாடுவேன் ஒளி நினைந்து, பாடுவேன் பாடுவேன் அரசிந்து, பாடிடு பாடுவேன் ஒளி நினைந்து. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்த உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருளங்களுக்கு வாழ்வு அளிக்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நிறைவான ஆசீர் அளிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. வாழ்க்கையின் பேரரசி
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.